அவர்கள் பூசை செய்ய வேண்டும் என்று ஆமா அன்னை சீதாதேவி சரி அருமை தம்பி இளைய பெருமாள் சந்திர பிரபு மற்றும் 70 வெள்ள வானரப்படைகள் எல்லாரும் ஒன்றாக இருந்து அந்த ஆண்டவனாக விளங்கும் ராமேஸ்வரம் சமுத்திர கரையிலே சரி ஆண்டவனாகப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை உண்டு பண்ணி அந்த சிவலிங்கம் பக்கத்திலே சிவசக்தியை உண்டு பண்ணி ஆமா அரக்கருடைய பாவத்தை துளைக்க ஹரிராமன் பூசை செய்தார்கள் அந்த ராமச்சந்திரபுரவுடைய நினைவு சின்னமாகத்தான் சரி அந்த இடத்திலே பூசை பண்ணிய காரணத்தினால் ஆமா அதாவது கோதண்ட ராமன் பூசை செய்த இடம் கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் சரி அந்த ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்தினுடைய நினைவாகவும் கோதண்ட ராமனுடைய நினைவாகவும் ஆமா அதாவது கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் சரி என்று பூசை செய்து இருக்கும் நேரத்திலே ஆமா ஆதி பராசக்தி உமையவள் என் அம்மையான ஈஸ்வரியால் சரி அந்த ஈஸ்வரனை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்கிறார் இறைவா இந்த ராமேஸ்வரத்திலே நான் நீண்ட காலமாக குடியிருந்து கொண்டிருக்கிறேன் சரி எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுவிட்டேன் ஆகையினால் என் கணவா ராஜாதி சிவனே இந்த ராமேஸ்வரமான கரத்திலே இருந்து நான் தென்னாடி போக வேணும் சுத்தி பார்க்க ஆகையினான் ஜீவனே அழைத்து கொண்டு போயிடுங்கோ கன்னியாகுமாரி போக கன்னி பகவதிய பார்க்க பார்வதியால் சொல்ல ஐயா சொன்ன பரமசிவன் கிளம்பினாரே ராமேஸ்வரம் தனை கடந்து நாயகீஸ்வரியாள் அகிலாண்ட நாயகியாள் பிரம்மாண்ட உத்தமியாள் கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் குணமுடனே கிளம்பினாரே காலை நல்ல வாகனத்தில் காலை வாகனத்தில் கரை கண்டன் கிளம்பினாரே பெருமாளுக்கு தங்கையும் காலை நல்ல வாகனத்தில் கரை கண்டனை கிளம்பினார் அந்த ராமேஸ்வரம் தனை கடந்து நாயகியால் வாரார் அகிலாண்ட ஈஸ்வரி அகிலாண்ட ஈஸ்வரி ஆதிசிவனும் வாராரை பட்டி நல்ல தொலைக்கார்த்து பட்டி அம்மா வாரார் காலை நல்ல வாகனத்தில் கரை கண்டு அமர்ந்து கொண்டு அந்த ராமேஸ்வரன் தான் கடந்து நாயகியார் வாரார் எங்க வாரார் என் தாய் வரியார்
யாகப்பட்ட கிராமம் விட்டு அவ கோவில் பட்டி பாதை கூடி கோவில் பட்டி பாதை கூடி அகிலாண்ட ஈஸ்வரி ஐயோ அந்த கோவில் பட்டி தான் கடந்து கோவண்டரிங்கராம ஈஸ்வரரோ அந்த அகில அண்ட ஈஸ்வரியோ எங்க எங்க வாராள என் தாயி நாயகியார் அவ கன்னியாகுமரி பார்ப்பதற்கு கன்னி பார்வதி வாராளையோ அகில அண்ட ஈஸ்வரியோ ஆத்தா தென்னாடு வாராளையோ அவ கோவில் பெட்டி விளக்கு விட்டு நாலட்டம்புத்தூர் விட்டு நாயகியால் வாராளை அந்த இட சேவல் போல கூடி சவராப்பரி ஊரு விட்டு அகிலாண்ட ஈஸ்வரியோ அந்த கோதண்டராமலிங்க ஈஸ்வரரோ மண்ண வெறுந்து எரியுமா அவர்கள் மண்காவார்கள் அந்த கைத்தார் மனகரத்திலே அந்த கட்ட புளிய மரம் அறிவை அந்த கைத்தாறு மாநகரத்திலே கட்ட புளிய மரத்தில் அம்மை பார்வதி வருகிறாள். ஆமா, உடனே இறைவனாகிய சிவனை பார்த்து இறைவா ஆண்டவா ஒரு நாள் இல்லாத திருநாளாக இருக்கு திருநாளா இருக்கு ஆண்டவன் கன்னியாகுமரியிலே கன்னி பகவதியை பார்க்க வந்தேன் ஆண்டவனே ஐயா இந்த கைத்தாறுமா நகரம் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா எனக்கு ஒப்புக்கொண்டிருக்கு ஐயா நான் இந்த இடத்திலே அமரலாம் என்று நினைக்கிறேன் என் தாய் உமையவள் அகிலாண்ட ஈஸ்வரி கோதண்டராமலிங்க ஈஸ்வரர் உடனே அந்த ரோட்டுக்கு மேல்புறத்திலே மேல்புறமாக அந்த கட்டப்பொம்மை சிலை கட்டப்புளிய மரத்துக்கு மேல்புறத்திலே அம்மையாகப்பட்ட அகிலாண்ட ஈஸ்வரியும் கோதண்டராமலிங்க ஈஸ்வரரும் ஊருக்கு மேற்க அந்த உப்பாத்தான் கரையில வந்து ஒரு வட்ட பாறையிலே சங்கஞ்செடியிலே கோதண்டராமலிங்க ஈஸ்வரர் கிழக்கு முகமாகவும் அகிலாண்ட ஈஸ்வரி என் தேவி உமா இருக்கிறாளே பார்வதி அவள் தெற்கு முகமாக அமர்ந்தார். உடனே பார்வதி கேட்கிறாள் இறைவா நான் ராமேஸ்வரத்திலே இருந்து நான் தென்னாடு வந்ததினால் எனக்கு தாகமாக இருக்கு அதனால இறைவா எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டா உடனே பார்வதி தண்ணி கேட்டு விட்டாரே என்று அந்த கோதண்டராமலிங்க ஈஸ்வரர் அந்த சாட்சாதி சிவபெருமான் உடனே ஆண்டவனுடைய கிருபையாலை தன் கையில இருக்கக்கூடிய கோதண்டத்தை எடுத்து அந்த அம்மை பார்வதிக்கு ஒரு பானத்தை போட்டார். பானத்தை போடும் போது அந்த உப்பாத்தாங்கரையிலே அழகான ஊற்று ஒன்று கிளம்பி வந்தது. உடனே அந்த ஊற்று தண்ணியை இந்த பார்வதி அள்ளி குடித்தாள். குடித்த உடனே அந்த தண்ணி ஒரே கசப்பாக இருந்தது. சுவாமி என்ன சொன்னது இது? நான் தாகமாக இருக்கு என்ற தண்ணி கேட்டால் கடைசியில் எனக்கு உங்களுடைய திரிசூலத்தால் இந்த கசப்பான தண்ணியை கொடுத்து விட்டீர்களே, இந்த கசப்பான தண்ணி எனக்கு தாகம் அடங்கவில்லையே ஈஸ்வரா என்று கேட்கிறார். உடனே ஆண்டவன் பார்த்தார். தேவி உமா மகேஸ்வரி இந்த இடத்திலே இந்த ஊத்து கசப்பாக வந்ததினால் இன்று முதல் இந்த கிராமம் கசப்பாறு என்று உன்னுடைய பேரிலே விளங்கட்டும் என்று மறுபடி ஒரு பானத்தை போட்டார். அந்த மறுபடி பானம் போட்ட இடத்தில் அப்பா தேங்காய் பால் மாதிரி அம்மையும் உமையவளுக்கு தண்ணீர் வந்தது. அந்த ஊற்றிலே தண்ணீரை குடித்து விட்டு தாகத்தை தெளித்து விட்டு அம்மா அகிலாண்ட ஈஸ்வரி
ராமலிங்க ஈஸ்வரர் கிழக்கு முகமாகவோ அம்மா இராண்ட ஈஸ்வரி அவ தெற்கு நல்ல முகமாக முகமாக வெட்டும் பெருமாள் ராஜா வென்றோ ராஜா வென்றோ ராஜா வென்றோ வீர பெருமாள் ராஜா வென்றோ ராஜா இப்படியாயிருக்கும் போது என்ன காரணங்கள் நடக்குதையா என்னம்மா நடந்தது? என்ன நடந்தது? அந்த ஐவராஜா கோட்டையிலே வெட்டும் பெருமாள் ராஜா வென்றும், ஆமா, வீரப்பெருமாள் ராஜா வென்றும், ராஜா வென்றும், சூரபத்ம ராஜா வென்றும், சரி, சுந்தரபாண்டியன் ராஜா வென்றும், ராஜா வென்றும், எல்லாத்தக்க இளையவர் சேவக பெருமாள் ராஜா, சரி, இப்படி கைத்தாறு மாநகரத்திலே ஐவர் பஞ்சபாண்டவர்கள் போல், ஆமா, ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த ராஜாக்கள். சரி, இறைவனுடைய கிருபையாலை வெட்டும் பெருமாள் ராஜாவுடைய மனைவி வீரலட்சுமி பெண்கொடியால் அந்த வெட்டும் பெருமாள் ராஜா கோட்டையிலே, சரி, ஐவர் பஞ்சபாண்டவர்களாக ஆண்டு கொண்டிருக்கும் மன்னவர்களுக்கு, ஆமா, எந்த குறையும் உண்டா? என்ன குறைகள்? அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு தெரியுமா? என்ன செல்வாக்கு இருக்கிறது? ராஜாவுடைய கோட்டையிலே மாடகூட மாளிகை மணவரே சாவடிய சோழாரம் சொத்து கெட்ட மாளிகையா ஏழரையாங்கோரம்மா என்ன ஒன்னா மண்டபம்மா பத்தரையாம் கோபம் அடங்கி வரணும் மண்டபம் சோழாரம் மலையா அவருக்கு சொத்து கெட்ட மாளிகையா அவருக்கு ஏழரையாம் கோபுரம்மா அவருக்கு என்ன ஒன்னா மண்டபமா அவருக்கு பத்தரையாம் கோபுரமா பத்தரையாம் கோபுரமா அவருக்கு படுங்கி வரணும் சோழடி
ரத்னவேலைய அவருக்கு நாளாம் பாடி பஞ்சவரணம் வேலைய அவருக்கு ஐந்தாரல்ல வடித்தரம் வைத்தரம் பெருமாள் ராஜாவே நல்ல படித்தரம் அலங்காரஜாவடி படித்தரம் என்ன கால் மண்டபம் எட்ட நல்ல படித்தரம் எறும்பு அடைய படித்தரம் படித்தரம் படிக்கு வெட்டும் பாடாயிரம் வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு வீரப்படாயிரம் கொட்டும் பாடாயிரம் கொட்ட பாடாயிரம் எட்டு விடி சண்டை செய்ய ஏழாயிரம் பேர்கள் மந்திரி பிரவாணிகள் மற்றும் உள்ள வீரர்கள் இவ்வளவு சிறப்பாக ஆண்டு வருகிறார்கள். ஆமா அடே அப்பா சரி ஏகப்பட்ட படபடைகளோடு ஆமா வெட்டும் படை குத்தும் படை வீரப்பட சூரப்படைகளோடு சரி ஏகப்பட்ட படைகளோடு ஆமா இறைவனுடைய கிருபையாளை அந்த ஐவராஜாக்கள் ஆண்டு கொண்டு வரார்கள். சரி ஆண்டு கொண்டு வருகிற போது ஆமா அவர்களுக்கு எந்த குறையும் உண்டா? கிடையாது. பாலால் குறை உண்டா? பாக்கியத்தால் தாழ்வு உண்டா? தாழ்வு கிடையாது. குறை உண்டா? சுகத்தாரே தாழ்வு உண்டா? தாழ்வு இல்லை. ஆடுகளோடு முன்னோடு பொருளோடு ஆண்டு வருகிறார். சரி இந்த அடியம்பட்டி மாயாண்டியே சாமத்துர பாண்டியனா சந்திரவாதி முண்டனையா முண்டனுக்கு முண்டனையா அடியம்பட்டி முண்டனையா மத்தியா மதியம்மாச்சே மையானங்கரம்புறாரே சந்திரவாதி முண்டனையா சாமத்தோர பாண்டியனா கச்சை நல்ல வரிந்து கட்டி அடியம்பட்டியை சுடராய்யா அருங்கேற்ற இறுக்கி மூட்டி தலைகிறவர் கொள்ளாமா அடியம்பட்டி மாயாண்டிக்கு சந்திரவாதி முண்டனையா சுடலாடு வேட்டையான சுடலையும் ஆடங்கரம் போகிறார் மஞ்சான வேட்டையான மாயாண்டிகரம் போகிறார் சுடலாடு போவார் சந்திரவாதி முண்டனையா அடியம்பட்டி முண்டனையா தானே வேறாடி வாரா கச்சை நல்ல வரிந்து கட்டி கச்சை இறுக்கி மூட்டி அடியம்பட்டி சுடராய்யா அஞ்சு மாணி வல்லையம்மா அடியம்பட்டி சுடலைக்குத்தான் தாடி ஒரு கையில சருவா ஒரு கையில அடியம்பட்டி சுடராய்யா பந்த ஒரு கையில மங்குள்ளாவா அடியம்பட்டி மாயாண்டி ஆண்டவேனே சுடராய்யா ராஜாவென்றும் வெட்டும் பெருமாள் ராஜாவென்றும் சூரபத்ம ராஜாவென்றும் சுந்தரபாண்டியன் ராஜாவென்றும் சுந்தரபாண்டி ராஜா என்றும் எல்லாத்துக்கு இடையவர் சேவக பெருமாள் ராஜாவென்றும் ராஜா என்றும் மிக சிறப்பாகவே ஆண்டு வருங்காலத்தில் எப்படி ஆடுகளோடு மாடுகளோடு பொன்னோடு பொருளோடு
சொத்தோடு சுகத்தோடு செல்வாக்கோடு ஆண்டு வரக்கூடிய நாளையிலை அந்த வெட்டம் பெருமாள் ராஜாவுடைய மனைவியாகிய வீரலட்சுமி பெண்கொடியால் இறைவனுடைய கிருபையாலை அவருக்கு ஆடுகளாம் அடக்கமெந்த சொத்தே கேட்ட மாளிகையா அந்த வெட்டம்பெருமாள் ராஜாவுக்கு 1000 பசுக்கள் உண்டு, 1000 பசுமாடுகள் உண்டு. அந்த 1000 பசுமாடுகளை மேய்ப்பதற்கு ஒரு அழகான மாடு மேய்ப்பாளி உண்டு. மாடு மேய்ப்பாளி உண்டு. அந்த மாடு மேய்ப்பாளியோ யாரம்மா? அதாவது பட்டி தொழுத்திறந்து பசுக்களை மேய்த்து வருவது வழக்கம் உண்டு. பசுக்களை மேய்த்து வரக்கூடிய வழக்கம். அந்த 1000 பசுக்களிலே 1000 பசுக்களிலே ஒரு அழகான காராம்பசு உண்டு. காராம்பசு ஒன்று உண்டு. அந்த காராம்பசு என்னையாச்சு என்னம்மா செய்து 12 ஆண்டு காலமாகவே மலடாகவே இருந்து 13வது வருடத்திலே அந்த பசுமாடு காராம்பசு சினையாகி ஒரு அழகான கன்றுக்குட்டியை ஈன்று விட்டது. கன்றுக்குட்டி போட்டது. அந்த வெட்டம் பெருமாள் ராஜா நினைக்கின்றார், இந்த ஐவராசா கோட்டையிலே நமக்கோ வாரிசு கிடையாது, இந்த காராம்பசு ஒரு கன்றுவை ஈன்று விட்டது. ஆனந்த சந்தோஷம் கொண்டு அந்த அழகு காராம்பசுவை வளர்த்து வரும் நாளையில் அந்த ஆண்டவனாக விளங்கும் மாடு மேய்ப்பாளி அந்த ஐவராசா கோட்டையிலே எழுந்தறிந்து என்னம்மா செய்கின்றான்? அவன் பட்டியல தொழில் திறந்து பசுக்களையும் பத்தி வாரா அழகு தொழில் திறந்து 1000 பசுக்களை பத்தி வாரா ஆண்டவன் திருவையாளே அழகு பிள்ளை மேய்ப்பாடி கைத்தார் மங்கோட்டை விட்டு மேய்ப்பாடி ஆண்டவையா தீகோணம் விளக்கு விட்டு தீகோணம் தான் கடவுள் மானங்கோத்த ஊர்கள் மானங்கோத்த ஊர்கள் மேய்ப்பாடி வர மாடுகளை மேய்த்து விட்டு மத்தி யாரும் அதிகம் மாடு நல்லை மேய்ப்பாடு உப்பு ஆற்றங்களை அறிய மாடுகளை கொண்டு வந்து வந்து அவன் தண்ணி
காட்டி தண்ணீரை காட்டி அந்த அழகு பிள்ளை மேய்ப்பாளி அந்த அழகு பிள்ளை மேய்ப்பாளி அந்த வனவாசகதன் கடந்து சரி அந்த உப்பாச்சாங்கரை பக்கத்திலே அந்த கட்டப்புலி மரத்திலே அந்த மாடுகளை அமர்த்தி விட்டு அவன் கண்ண சந்து தூங்குகிறான். எப்படி தூங்குகிறான்? அப்படி தூங்குகிற போது சரி நமக்கு பரிசளித்தது யாரம்மா? யாரு? பேரோட புகழோடு மாறிலை தூங்குகிற நேரத்திலே செல்ல பிள்ளை மேய்ப்ப சொப்பனங்கள் கண்டார். அழகு பிள்ளை மேய்ப்ப அழகு சொப்பனம் கண்டாரே. என்னையா கண்டா? கனவு கண்டான். அந்த கட்டப்புளிய மரத்திலே மாடுகளை அமர்த்திவிட்டு மத்தியான நேரத்திலே கண்ண சென்று தூங்குகிறான். சரி அப்படி இருக்க நமக்கு பரிசளித்தது யாரம்மா? யாரு? அவ கண்ண சென்று தூங்குகிற போது தூங்குகிற நேரத்திலே சொப்பனங்கள் கண்டானையா. அழகு பிள்ளை மேய்ப்பாரே உள்ள சொல்ல பிள்ளை பாச்சாங்கரையிலே வனவாச கிசம்படி ஆத்துக்கு மேல் உறந்து அழகு சொப்பனம் கண்டானே. பட்ட நல்ல பாறையிலே சங்கஞ்செடி மூடவிலே 5 தர பாம்பிருந்து 5 தர பாம்பிருந்து அழகு பாலை குடிக்க கண்டான். செந்தாலை பாம்பிருந்து செல்லப்பாலை குடிக்க கண்டான். அந்த சொப்பனத்தை கண்டவோடு அந்த அழகு பிள்ளை மேய்ப்பாடி அழறி அவன் முடித்தானே. அவன் மாடுகளை தான் சாய்த்து மாடு மேய்ப்பாடி வாரானே. அந்த கட்ட போலி மரம் கடந்து உச்சி பரும்புதான் கடந்து அவன் மாடக்காத்தா ஊர் கடந்து மாடுகளை மத்தி பட்டி தொழுக்குள்ளே அடைத்து விட்டு படுத்திருக்கும் போது நினைக்கான். சரி என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்? கட்ட புளிய மரத்தில் நாம கண்ண தந்து தூங்கி விட்டோமே. ஆமா தூங்கின சற்ற நேரத்திலே ஒரு அழகான சொப்பனம் கண்டமே. ஆமா இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன தெரியலையே. அந்த வட்ட பாறையிலே சங்கஞ்செடியிலே வனவாச கசத்தக்க மேல்புறத்திலே 5 தலை நாகம் இருந்து அழகு பாலை குடிக்க கண்டான். என்னடா ஆச்சரியமா இருக்கு. என்ன கனவு கண்டம் தெரியும்? என்ன காராம்பசு பால் கறக்குது. அந்த பாறைக்குள்ள இருந்த ஒரு 5 தல நாகம் பால் குடிக்கிறது. ஒரு கார் யாருக்கோ தெரியவில்லையே. அந்த அழகு பிள்ளை மேய்ப்பாளி வீட்டுல வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ஒரு கால் நல்ல கனவாகவே இருக்கட்டும் சரி என்ற மனசிலே நினைத்து மாடு மேய்ப்பாளி மறுபடியும் மாடுகளை பத்தி கொண்டு அந்த கயித்தாறு கடந்து ஆத்தி குளம் இறக்கி விட்டு மகரங்காத்தா ஊர் கடந்து உச்சி பரும்பு விட்டு பரும்புல மாடுகளை மேய்த்து விட்டு மத்தியான நேரத்திலே வனவாச கசத்திலே மாடுகளை தண்ணி காட்டி அந்த கட்டப்புளிய மரத்தடியில் மாடுகளை சரித்தான். சரி அப்படி சரித்து விட்டு ஆமா இந்த மாடு மேய்ப்பாளி ஒரு நாளைக்கு சரிந்தவன் மறுநாளும் சரியுவான். ஆமா ஒரு நாளைக்கு தூக்கம் வந்துட்டுன்னா அது கரெக்டா அந்த நேரத்துக்கு கண்ணாட்டம் போட்டு உறக்கம் வந்துரும் ஐயா பேர்பட்ட மாடு மேய்ப்பாரி. சரி கண்ண சந்து தூங்குகிறான். ஆமா தூங்குகிற நேரத்தில்
கள்ள மாடு சரி அது கிடக்குமா கிடக்காது அது மேஞ்ச மாடு மேயத்தான் அலையும் ஆமா அது இனத்தை விட்டு பிரிஞ்சு சரி இந்த காராம்பசு வருது எங்க வருகிறது தெரியுமா அந்த இனத்தை விட்டு தான் பிரிந்து ஒரே காராம்பசு அழகான காராம்பசு அங்கோ எங்கும் பார்க்குதைய மூணடையும் வாடி எங்க வருகிறை பாச்சம் கரையாதிய ஆத்தைக்கு மேல் முரத்து சங்கஞ்செடி மூட்டு போட்ட சங்கஞ்செடி மூட்டு வருகிறையாக பக்கம் அந்த வட்ட பாறையில வந்து அழகா மேற்கு முகமா நின்னுகிட்டு மேற்கு முகமா நல்ல பின்னத்தையும் கால ஒடுக்கி என்ன போட்டுக்கிட்டு போட்டு அப்படியே இருக்கிற வாழை அந்த சங்கஞ்செடியில கறக்கு அப்படியே சிறு சிறுன்னு போகுது. ஏ அப்பா என்ன ஒரு நாள் 2 நாளா எத்தனை நாள் மேய்ப்பாடியும் கவனிக்கவில்லை ஐயா அரசியும் கவனிக்கல அரச மன்னர்களும் கவனிக்கவில்லை அது ஆட்டாம்பட்டிக்கு 8 ஐயா இப்படியே பல நாளா நடந்துகிட்டு இருக்கு சரி ஒரு நாள் அந்த காராம்பசு நினைக்கு ஐயா என்னம்மா அந்த கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் அகிலாண்ட ஈஸ்வரி இருக்கார் அல்லவா கறந்து கொண்டிருக்கு எப்படியே ஒரு நாள் பசு வீட்டுக்கு வருது வருகிறது பட்டி தொழுவை திறந்து அந்த மேடுமாய்ப்பாரி பசுக்களை அழைத்தார் உடனே வெட்டும் பெருமாள் ராஜாவுடைய மனைவி அந்த வீரலட்சுமி ஓடோடி வந்து லட்சுமி தானா எப்பா இன்னைக்கு விருந்தாளு வந்திருக்கு நம்ம காராம்பசுல கொஞ்சம் பால் இருந்தா கறந்து வாப்பா பால் கொண்டாப்பா உடனே மாடு மேய்ப்பாடி ஓட்டமாக சென்று தங்கச்சம்ப கையிலெடுத்து அந்த காராம்பசுவிலே பால் கறக்க போகும்போது எப்படி பால் கறக்க என்னாச்சு தெரியுமா என்ன கறப்பதற்கு பாலும் இல்லை பாலும் பால் கொடுக்கவில்லை ஆனா கன்று குட்டிக்கும் பால் கொடுக்கவில்லை ஏ மேய்ப்பாடி கறக்க கிட்ட போனா ஓங்கிக்கிட்ட அரைது செம்போட செத்தனேடி மேய்ப்பாடி விழுந்தான் அடிச்சு பாருங்க 3 குட்டிக்கார அடிச்சு போயிட்டான் உடனே மகாராணி வந்து என்னப்பா ஐயா என்ன அத்தா என்ன இன்னைக்கு 8 நாளா அந்த பசு இந்த சேட்டை தான் பண்ணுது தண்ணி அடிக்க மாட்டேன் நெக்கி கை வச்சா தட்டுது என்னது எம்மா காம்பல தண்ணி அடிக்க மட்டும் பேசாம காலை விரிச்சுக்கிட்டு நிக்கு சில மாடு தொட விடாது காம்ப ஆமா காம்பல கை வைக்காம படக்குன்னு சுண்டுது ஏ வாய் அங்க இல்ல கறக்க பால் கொடுக்க மாட்டேக்கு கண்ணு குட்டிக்கும் கொடுக்க மாட்டேன் ஏ ஆத்தா உங்களுக்கு கதை தெரியுமா என்ன நம்ம கன்று குட்டி பால் குடிக்காட்டாலும் பரவாயில்ல கண்ணு குட்டி வத்தாம நிக்கி அது இறைவனுடைய செயலா நிக்கி அது அம்மா அகிலாண்ட ஈஸ்வரி செயல்ல நிக்கி ஏம்பா என்ன 8 நாளா பால் குடிக்காத கண்ணு குட்டியா இப்படி நிக்கி என்ன ஆத்தா எனக்கு ஆச்சரியம் எப்படிதான் கொடுக்க தெரியல என்ன ஆச்சரியங்க என்ன கறக்க பால் கொடுக்க மாட்டேங்க கண்ணு குட்டிக்கும் பால் கொடுக்க மாட்டேங்க நீ பாட்டுக்கு இருந்தன்னா என்ன அர்த்தம் ஐயா உடனே மகாராஜா கிட்ட வந்தா ஓடி வந்த உடனே என்ன ஐயா முதலாளி என்ன ஐயா என் கணவா ராஜா மன்னவா எனக்கு வாய்த்த பிராணநாதா அழகி நல்ல
என்னடவா ராசமன்னா என்ன மன்னவா கறக்கவும் பால் கிடையாது கண்ணுக்குட்டிக்கும் கொடுக்க மாட்டேக்கு கேட்டா மாடு மேய்ப்பாடி ஒரே மலத்தான் மலத்தணும் அழத்தான் செய்தான் எனக்கு என்ன தெரியும் என்ன செய்யும் அப்படியா சொன்னா ஆமா உடனே வர சொல்லு மேய்ப்பாடி அரச கட்டளை மேய்ப்பாடி வந்து நிக்கான் என்னய்யா என்னப்பா மாடு மேய்ப்பாடி ஐயா அம்மா சொல்றது உண்மைதானா என் அரசமன்னா என்ன மன்னவா அதிசயத்தை கேட்டு எனக்கும் ஒன்னும் தெரியாது என்னவென்று சொல்வேன் எட்டோடு எட்டினார் இப்படிதான் செய்யுதையா முதலாளி இன்னைக்கு 8 நாள் ஆச்சு சரி இந்த பஸ்ஸுக்கு இதே சுவாலியா போயிட்டுது ஆமா கொடுக்க மாட்டேக்கு நான் என்ன செய்ய அது என்ன நான் என்ன செய்வேங்க ஏன் உனக்கு தெரியலையா அப்படி இருக்கிற போது சரி இந்த வெங்கடாச்சலபுரம் நகரத்திலே வாழ்ந்து வரும் செல்வச்செய்மாறது நீதானே மாட்டை பட்டி தொழுவுல அடைக்கிறது நீதானே அப்ப எல்லாமே நீதானே உனக்கு எப்படி தெரியாதுங்க கன்னிக்குட்டி கட்டுதோ கழுத குட்டி கட்டுதோ சரி மாடு பால் கறக்கலன்னா அதுக்கு காரணம் நீதான் காரணம் கிடையாது வெட்டும் பெருமாள் ராஜா உத்தரவு கொடுக்க என்ன கொடுக்காரு உனக்கு மன்னிப்பு நீ 8 நாள் தார அதுக்கு இத நீ கண்டுபிடிக்கிறன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வேன் மாடு மேய்ப்பாடி கண்ட குண்டமா வெட்டிடுவேன் நீயா பறந்த 2 குண்டா வெட்டிடுவேன் ஆச்சனைகள் செய்திடுவேன் அழகு பிள்ளை மேய்ப்போ அழகிறாரே கண்ணீர் விட்டு கண்ணில் ஈரப்படுத்த கண்ணீர் விட்டு அழகிறார் துயரம் கொண்டு ஆண்டவரை நினைக்கிறார் முத்து போற கண்ணீர் முகத்தான் பகரம் போற கண்ணீர் பக்கம் அல்ல சோழ விட்டார் கண்ணீர் கண்ணீர் அந்த யாரிடத்தில் சொல்வேரையா காரம்பாது விவரவரே காரம்பாது விவரவரே காண்பதப்போ ஆண்டவரே பகவானே நான் காராம்பச விஷயத்தை எப்படி கண்டுகொள்ள போறேன் எப்படிதான் பார்த்து சொல்ல போறேன் தெரியும் அரசன் இன்னும் 3 தினத்துக்குள்ள சொல்ல சொல்லியிருக்காரு ஒரு வாரம் தான் டைம் கொடுத்திருக்காரு ஆண்டவா ஏ நாராயணா நான் கண்ட சொப்பனம் பொய்யா இல்ல நிஜமா நான் கட்டப்புலி மரத்துல ஆமா ஆண்டவா கண்ண சந்து தூங்கும் போது 5 தல நாகருந்து அழகு பாறை அருந்த கண்டனே அப்ப அது ஒரு கால் உண்மையா அதான் நிஜமா இருக்கும் என்று நினைத்து மாடு மேய்ப்பாடி மறுநாள் தினத்துல அவன் கம்பீரமாயிட்டான் எப்படி வாரா இந்த திருட்டு பயம் மாட்ட கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு மாடுகளை பத்தி கொண்டு அந்த அழகு வெள்ளை மேய்ப்பாடி வெள்ளிக்கிழமையிலை விடியற்கால நேரத்தில் அப்படி இருக்கிற பக்கம் மருந்து கொடுத்தது யாரம்மா அந்த மாடு மேய்ப்பாடி தினத்திலை
மங்களமாக இருந்தறிந்து அவன் எப்படி வாரான் தெரியுமா? எப்படி வார மாடுகளை வந்தி கொண்டு மாடு நல்லவை போரி கைத்தார் மாநகர் கடந்து கட்டாரகமே போரி ஆத்தி குளம்பாலை கூடி அந்த அழகு பிள்ளை மேய்ப்பாரி மானங்காத்தா ஊர் கடந்து அந்த உச்சி பரும்பு காணலிலே ஒத்த மாடுகளை மேய்த்து விட்டு அந்த வனவாச கசமதியிலே வந்து அவன் தண்ணி காட்டி அந்த கட்ட புளிய மரத்தடி கட்ட புளிய மரத்தடி அந்த கட்டழகன் மேய்ப்பு மரத்துல மாடுகள் எல்லாம் அமர்த்தி விட்டு இந்த மாடு மேய்ப்பாடி மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டான். காவல் இருக்கான். காவல் இருக்கானா கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கான். அதாம்மா மாடு எங்க போய் பால் கறக்க போகுது. காவல் இருந்தா தான் கால்ல மிதிச்சு போட்டு போறாள. அப்படி மாடு அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கான். கண்டுபிடிக்கணும்னு இருக்கான். மாடு திருட்டு மாடு. இது ஏதோ ஒரு வேலை பாக்கு. சரி, இந்த மாட்டை இன்னைக்கு நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். சரி, இது திருட்டு பய மாடு பாத்தியா? ஆமா, அது நல்ல 12 மணி. சரி, அதுதான் அந்த கறக்க தட்டி வெடுக்குன்னு உறங்காத. ஆமா, அதை கறந்து முடிச்சா தானே உறங்கும். ஏற்கனவே வந்து அந்த 11 மணி 11:30 ஆயிட்டனாலே காம்பல பால் சுரந்துரும். ஆமா, சுரந்தா அது தூங்காது. உறக்கம் வராது. அதை அப்படியே வெடுக்குன்னு அந்த பால் துடிக்கும். ஆமா ஆமா ஆமா. அதனால பாரு மணி 12 ஆயிட்டு. அப்படியே அந்த மாடு திருட்டு போய் மாடு அங்கிட்டும் இங்கிட்டும் பாக்கு. ஆமா, உடனே பாரு நேரம் மேக்க நோக்கி வருது. எங்க நோக்கி வருகிறது? மாடு மேய்ப்பாடி பாக்கான். பாத்துக்கிட்டான். அது இனத்தை விட்டு பிரிஞ்சு வருது. மேய்ப்பாடி நினைக்கா ஆத்தா இந்த காராம்பது சுவாலி இதாவே இருந்திருக்கு. இன்னைக்கு தானே நம்ம பார்த்தோம். மரத்து மேல பேசாம இருந்துகிட்டான். நேர முப்பாத்தாங்கரைக்கு மேல் புறத்துல அந்த வட்ட பாறையில அந்த சங்கம் செடியில அது எப்போதும் போல கறக்க ஆரம்பிச்சிட்டு ஆமா பின்னத்திங்கால நல்லா விரிச்சுது. என்னத்த அப்படியே அந்த சங்கஞ்செடி வட்ட பாறைக்குள்ள இருந்து அந்த 5 தலை பாம்பு அந்த பாலை விரன்னு இழுக்கு. ஆமா, மாடு மேய்ப்பாடி பார்த்தா யாத்தே இதான நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது நல்லா கறந்து முடிச்சிட்டு அது பாட்டுக்கு இனத்தோட வந்து படுத்துக்கிட்டு. ஆமா, கறந்து முடிச்சிட்டு ஆளோட ஆளா படுத்துக்கிட்டது. ஐயா, இவன் மரத்தை வெட்டி இறங்குகிறான். ஏன்னா உன்னுடைய தலைய வீசிருவேன்ட்டார்ல. உடனே விறுவிறுன்னு அந்த மாடு பால் கறந்த இடத்துக்கு போறான். அந்த மாடு மேய்ப்பாடி எங்க வரான் தெரியுமா? உப்பாத்தாங்கரையாடி ஐயா கரையாடி
அந்த பால் அந்த வட்டம் பாறையில சங்கஞ்செடிக்குள்ள உறைந்திருக்கு. கறந்திருக்கு, உறைஞ்சிருக்கு. உடனே என்னம்மா நினைச்சா? என்ன நினைக்கிறான்? நாம என்னமோ நினைச்சோமே. சரி, ஆகா இந்த காராம்பசு பால் கறந்திருக்கு. ஆமா, இத போய் உடனே சரி நம்ம ராஜா கிட்ட சொல்லணும் என்ற மாடுகளை பத்தி கொண்டு ஆமா மானங்காத்தா ஊற விட்டு ஆத்திகுளம் பாதை கூடி கைத்தாறுமா நகரத்திலே ஆமா அந்த பட்டி தொழுவிலே சரி பசுக்களை அடைத்தான். ஆமா, அடைத்து விட்டு சரி வெட்டும் பெருமாள் ராஜாவை நோக்கி ஓடி வருகிறார். மகாராஜா சரி நீங்க சொன்ன மாதிரி நம்ம காராம்பசு விவரத்தை நான் கண்டு விட்டேன். ஆமா, என்ன கண்டப்பா? காராம்பசுவை நீ என்ன கண்ட? நான் சொன்னதுக்காக ஆமா என்கிட்ட பேசுறியா? ஆமா. இல்ல மகாராஜா சரி நம்ம உப்பாற்றாங்கரையிலே அந்த வனவாச கசத்திலே ஆமா மாடுகளை தண்ணி காட்டி நான் கட்டப்புலி மரத்திலே ஏறி அமர்ந்திருந்தேன். ஆமா, இந்த காராம்பசு இடத்தை விட்டு பிரிந்து சரி அந்த உப்பாற்றாங்கரைக்கு மேல்புறத்திலே சங்கஞ்செடியிலே ஆமா வட்ட பாறையிலே அழகான பால் சுரக்க நான் கண்டேன். சமா ஏ சரி நீ கண்ட? ஆமா. பொய் சொல்லுதியா? இல்ல சமா, என் கண்ணால பார்த்தேன். ஒரு சிறு சொலவு அவலத்துக்கு சரி அந்த காராம்பசு உறைந்திருக்க கண்டேன். ஏப்பா மந்திரி, என்னையா சொல்வது உண்மைதானா பொய்யா நெசமானு என்று நீ பாரு. அப்படி இருந்தா நீ உடனே எனக்கு ஆள விடு அப்படின்னாரு. உடனே கந்தர் என்ற மந்திரி சரி சேவகர்களோடு ஆமா மந்திரிமார்களோடு அதே மாதிரி உப்பாற்றாங்கரைக்கு மேல்புறத்துல வட்ட பாறையில சங்கஞ்செடியில வந்து பார்த்தான் மந்திரி. சரி அதே மாதிரி சிறு சொலவு அவலத்துக்கு ஆமா அந்த பால் உரைய கண்டான். உடனே மகாராஜா வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு ஆளு விட்டான். சரி அந்த வெட்டும் பெருமாள் ராஜா இவராஜா கோட்டையிலே அந்த 5 ராஜாக்களும் சேர்ந்து எப்படி வாரார் தெரியுமா? அந்த கைத்தார் மாநகரம் விட்டு அந்த வெட்டும் பெருமாள் ராஜா பக்கம் பார்க்கும் சங்கஞ்செடி ஓட்டுக்குள்ள பால் உறைந்திருக்கு. காராம்பசு போலது கட்டியாக உறைந்திருக்கு. செல்ல பிள்ளை மந்திரியை அவர் சிறப்பாக கூப்பிட்டார். கந்தன் என்ற மந்திரி பால் உறைந்திருப்பது உண்மை, அதை பார்த்ததும் உண்மை. ஆமா. இந்த உப்பாற்றாங்கரைக்கு மேல்புறத்துல சரி இந்த வட்ட பாறையிலை இந்த சங்கஞ்செடி மூட்டுக்குள்ள இது பால் கறந்து உறைந்திருக்கு. ஆமா, இத பார்க்காம விடக்கூடாது. எப்பாயே கந்தன் என்ற மந்திரி அருவாள் கம்புகளை எடு. அதாவது சரி கடப்பார கம்பி மண்வெட்டி கொண்டு ஆமா இத வெட்டி முதல்ல எடு.
என்ன இருந்தாலும் ராஜா பாத்தியா? ஆமா, ராஜாவுக்கு அறி சொல்றது மந்திரி தான் சொல்லணும். அவர் எதா இருந்தாலும் ஓடத்தனமாக நடப்பாரு. ஆமா, ஒரு சங்கஞ்சடியில வட்ட பாறையில பால் உறைஞ்சிருக்குன்னா என்ன யாதுன்னு பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். ஏன் வெட்டி தூர அல்ல பாண்டார். சரி, அரசங்கட்டல உண்டா? உண்டு. கந்தன் என்ற மந்திரி பார்த்தா. ஆமா, உடனே சங்கஞ்செடிய ஒதுக்குனா. சரி, அந்த வட்ட பாறையே ஒரு அழகாக இருக்கு. உடனே கையில இருக்கிற ஆமா மண்வெட்டிய கொண்டு அந்த சிறுசொலவு அகலத்தக்க உழைந்திருக்கும் பாலை வெட்டுகிறான். சரி, அந்த பாலை வெட்டுகிற நேரத்தில் தெரியுதையா உதிரமாக ஓடுதையா ஓடுதையா இரு உருவமாக அங்க ரத்தமா ஓடுது. இரு உருவம் தெரிய கண்டார் ராஜா. ஆமா, ஏ மந்திரி கொஞ்சம் பொறு. என்ன ஒரே ரத்தமா வருது? வெள்ளக்காடா பாரு, அந்த பாறையில இரு உருவம் தெரியும். ரெண்டு வெள்ள செலவாடி என்னன்னு தெரியலையப்பா. தெரியலையே. ஏ ஆச்சரியம் புரியலையே. ஆச்சரியமா இருக்கு ஐயா. அந்த ராசா மதிமறந்து நிக்காரு. மதிமறந்து நிக்காரு. உடனே கடவுளே ஆண்டவா உதரமா வருது. ஒரு மனிதனை வெட்டினாத்தானே ரத்தமா வரும். இங்க ரத்த வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுது. ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது. என்னவென்று தெரியவில்லையே என்று சொன்ன உடனே பக்கத்துல இருக்காரே கந்தன் என்ற மந்திரி. கந்தன் இந்த பெரிய மந்திரவாதியாச்சு. உடனே அவன் மேல சாமி வந்துட்டு ஆதாளி போட்டு ஆடுகிறான். எப்படி ஆடுகிறான் தெரியுமா? ஆதாளி போடுகிற அந்த அழகு பிள்ளை மந்திரி ஆடுகிறான் பாடுகிறான் ஆடாடி போடுகிறான்
உனக்கு தெரியணும். தெரியும்பா. நீ கவலையோடு இருக்க. சரி. நான் ராமேஸ்வரத்தில் இருந்து கோதண்டராமலிங்க ஈஸ்வரராக நான் அகிலாண்ட ஈஸ்வரி நான் கன்னியாகுமரி போகணும்னு வந்தப்பா. நான் வந்த இடத்துல இந்த உப்பாத்தாங்கரை வனவாச கேசம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுப்பா. அதனால நான் அகிலாண்ட ஈஸ்வரி தெக்க பார்த்தோம், கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் கிழக்கு முகமாகவும் நாங்க அமர்ந்துட்டப்பா. நீ சந்தேகப்படாத. நான் அகிலாண்ட ஈஸ்வரி கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரனப்பா. என்ன நம்பு, நான் தான் அகிலாண்ட ஈஸ்வரி அப்படின்னு அந்த கந்தன் என்ற மந்திரி ஆடுதான். உடனே ராஜா கேட்காரு, என்ன சொல்லி ஆடுதான்? அம்மா, என்ன நீ உண்மையான தெய்வமா இருந்தால் நீ சக்தி உள்ள தெய்வமாக இருந்தா, நீ அகிலாண்ட ஈஸ்வரியாக இருந்தா, கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரராக இருந்தா, நான் சொன்னபடி நடந்துட்டா இந்த இடத்துல இந்த உப்பாச்சாங்கரையில இந்த வனவாச கசத்துல நான் உனக்கு உன் மாத்தக்க மேல்புறத்துல தாயே இந்த வெட்டும் பெருமாள் ராஜா மனைவி வீரலட்சுமிக்கும் எனக்கும் 15 ஆண்டு காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கு. எனக்கு நீ ஒரு பிள்ளையை கொடுத்தால் நீ அகிலாண்ட ஈஸ்வரி கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் உண்மையானால் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும். அப்படி நீ குழந்தையை கொடுத்தால் அத்தா உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா? கோபுரமோரான் கட்டி வைப்பேன், கட்டி வைப்பேன், கொடிமரமோ இருக்குமானால் ஈஸ்வரியா உனக்கு கொடிமரம் கொண்டினா கோதண்டராமலிங்க ஈஸ்வரரே, அகிலாண்ட ஈஸ்வரி நீர் இருக்கிறது உண்மையானா? 12 வருஷமா மலடாருக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளை கொடு. ஆமா, நீ பிள்ளை கொடுத்தால் நீ பிள்ளையே எனக்கு பிறக்க வேண்டாம். அவன் உண்ட ஆயிட்டான்னு தெரிஞ்சா உனக்கு நான் கொடிமரம் வெட்டி உனக்கு கோபுரம் கட்டி உனக்கு தேர் திருவிழா நான் நடத்தி வைங்க. இந்த பிடியப்பா இன்னையில இருந்து 10வது மாசம் பொண்டாட்டிக்கு பிள்ளைதான்ப்பா, ஆம்பளை பிள்ளை. ஐயா பேர வையு இந்த வாங்கிடி. உனக்கும் பிள்ளை பிற இன்னும் ஆசை இருக்கு போல. இது அங்க வரம் கொடுக்காரு. இந்த புடி திருநார எப்பா எல்லாரும் ராஜா கோட்டைக்கு போயாச்சு. யாத்தா அகிலாண்ட ஈஸ்வரி இல்லையா? அவ ஆதி பராசக்தி சொல்லு பொய்யாகுமா? உலகத்தெல்லாம் ஆண்டவள் இல்லையா? அன்று முதல் வெட்டும் பெருமாள் ராஜா மனைவி வீரலட்சுமி என்ன ஆனா தெரியுமா? ஒரு மாசம் ஐயா ஒரு அவன் நாடறிய 40 நாள் ஒரு மாதம் ஒரு
ஒன்னாவது மாழ்த்தையில அவனுடையவரே தஞ்ச வேண்டும். அங்க இரண்டாவது மாழ்த்தையில் அப்பா இனி கேட்கிறது. அவளுக்கு மூன்றாவது மாழ்த்தையில் அந்த வெட்டும் பெருமாள் ராஜாவை அந்த வீரலட்சுமி பெண்ணாளுக்கு அவனுக்கு 5 நல்ல மாத்தையில அம்மா மாத்தையில அவளுக்கு அறவயிறு பூரணமா வட்டி அம்மா கிருபையா அவனுக்கு 7வது மாட்டையே அவன் என்பருமாள் தஞ்சமே அந்த வட்டி தாய் கிருபையா அந்த பாசமுள்ள அரமனையில் 10வது வாழ்ந்து 10வது வாழ்ந்து ஒரு பாலகனை பெற்றது. வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு வாரிசு பிறந்தாச்சு. ஆமா, அழகான ஆண் குழந்தை. சரி, ஏன் அப்பா ஆனந்த திருவிழாவிலே சரி அந்த ஆண்டவன் அகிலாண்ட ஈஸ்வரி சொன்ன மாதிரி ஆமா அழகு பிள்ளை பிறந்தாச்சு. ஐவராஜா கோட்டையிலே அடுத்த வாரிசு வந்தாச்சு. உடனே பாரம்மா அந்த தெய்வத்துடைய நம்பிக்கை அந்த ராஜாவுக்கு வீண் போகவில்லை. சரி, 3வது மாசையிலே அந்த பாலகனுக்கு ஆமா முடியிறக்கி காது குத்தி அந்த உப்பாற்றாங்கரையிலே சங்கஞ்செடி மூட்டிலே ஆமா வனவாச கதத்தின் பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சரி யாத்த அகிலாண்ட ஈஸ்வரியினுடைய நாமமாகவும் ஆமா அந்த வெட்டும் பெருமாள் ராஜா திருவாரிசுக்கு சரி முடியிறக்கி காது குத்தி முட்டையிட்டு உலகமெல்லாம் போற்றுகின்ற சரி கோதண்ட ராமலிங்க தேவர் என்று பெயர் கொடுத்தார். என்ன பெயர் கொடுத்தார்? ராமலிங்க பெருமாள் ராஜா மகனுக்கு சரி கோதண்ட ராமலிங்க தேவர் ஆமா என்ற அழகான திருநாமத்தை கொடுத்தார்கள். சரி, உடனே மந்திரிய கூப்பிட்டாரு. சரி, அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா 12 வருஷமா என் பொண்டாட்டி மலடா இருந்தா அகிலாண்ட ஈஸ்வரியும் கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரரும் எனக்கு வாரிசை கொடுத்து விட்டார்கள். என் வாரிசை தலைத்து விட்டதப்பா, நான் இந்த உப்பாத்தாங்கரையிலே இந்த சங்கஞ்செடியிலே இந்த வட்ட பாறையிலே நான் என் தாய்க்கு கோயில் கட்ட வேண்டும். கொடிமர நாட்டம். அதனால எப்பா நான் கோயில் கட்டி கொண்டிருக்கேன். நீங்க எல்லாரும் கொடிமரம் வெட்ட ஏற்பாடு பண்ணுங்க. என் தாய் அகிலாண்ட ஈஸ்வரிக்கு நான் அழகு திருவிழா நடத்த வேணும் என்ற மனசிலே நினைத்து அந்த உப்பாத்தாங்கரைக்கு மேல்புறத்திலே அகிலாண்ட ஈஸ்வரிக்கு அழகு கோபுரம் கட்டுவதற்கு அவருக்கு மண்ணார கோட்டை ஓட்ட அவருக்கு மழை பெய்தாக மையம் என்று மரத்தானே கோட்டை ஓட்ட அவருக்கு வண்டி தும்பி அரிக்கும் என்று கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரன் கோட்டையாது கட்டினார்கள். அவருக்கு கோபுரமோ அமைத்தார்கள். எம்ம கொடிமரம் வெட்ட புறப்பட்டார்கள்.
வாசல்களா அகில அண்ட ஈஸ்வரிக்கு 4 கோட்ட வாசல்களை ஐவர் அமைத்தார்கள். அவருக்கு கோட்டை கட்டி முடித்து விட்டு அகில அண்ட ஈஸ்வரிக்கு கொடிமரம் அமைப்பதற்கு அவர் கந்தன் என்ற மந்திரியை ராச பக்கத்தில் வர வைத்தார். ஐயா மந்திரி, சரி, கோபுர அம்மாளுக்கு கட்டியாச்சு. ஆமா, கோட்டை மதில் வைத்தாச்சு. அம்மா அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் கோதண்டராமலிங்க ஈஸ்வரருக்கும் 4 கோட்டை வாசல். ஆமா, அம்மாளுக்கு அமைத்தார்கள். சரி ஐயா மந்திரி, இனிமே சொனக்க வேண்டாம், கொடிமரம் வெட்ட ஆரம்பிங்க. சரி எஜமா. ஐயா நீங்க கொடிமரம் வெட்ட சொல்றது சரி. சரி, கொடிமரம் வெட்டுறது இருந்தா மாடுகள் வேணும், வண்டி வேணும். சும்மா என்ன ஆயிரங்காவுல போய் கொடிமரம் வெட்டணும், அங்க இருந்து சும்மா வர முடியுமா ஐயா? என்ன ஆயிரங்காவு சொரிமுத்தையங்காவுங்க நல்லா இருக்கு. இது அதையும் தாண்டி அங்க போகணும், அதையும் தாண்டி ஆயிரங்காவுல போய் கொடிமரம் வெட்ட இருந்தா விளையாட்டம் மகாராஜா. சும்மா வெட்ட முடியாது. என்னப்பா செய்யணும்? என்ன செலவானாலும் சரி, எவ்வளவு பணமானாலும் சரி, அம்மாளுக்கு கொடிமரம் நட்டியே ஆகணும். என்ன தொட்டாயிட்டாலும் பரவாயில்ல. சரி சரி மகாராஜா, முதல்ல ஆசாரிய கூப்பிட்டு நீங்க முதல்ல வண்டி செய்ய சொல்லுங்க. நாங்க கும்பகோணம் சந்தையில போய் மாடு பிடிச்சிட்டு வந்துருந்தோம். வண்டி எத்தனை வண்டி அப்பா? 7 உருள வண்டி. எருமக்கிடா 14 பூட்டணும். எத்தனை கிடா பூட்டணும்? அங்க என்ன பாக்க சைடுல நீ என்னைக்கு உன்னை விட்டு இது ஒளிய போகுது ஒன்னெல்லாம். ஆமா, 7 உருள வண்டி, எருமக்கிடா 14 பூட்டணும். எப்பா சரி ஆசாரிமார்களே, ஆசாரிமார்கள், கொத்தமார்கள், பட்டமார்கள், தச்சமார்கள் சரி அழைத்து 7 உருள வண்டியை செய்து முடித்தார்கள். உருள வண்டினா என்னையா? சக்கரா வண்டி. சக்கரா வண்டின்னா அந்த கட்டையில செய்யறது தானே? கட்ட வண்டி. அந்த 7 உருள வண்டி செய்து முடித்து சரி உடனே மாடு பிடிப்பதற்கு கும்பகோணம் சந்தைக்கு வாரார்கள். அந்த சேவகர்களும் காவலர்களும் சரி கந்தன் என்ற மந்திரியும் அழகு பிள்ளைகள் ஒன்றாக கூடி எம்மா 1000 பொற்காசுகள் எடுத்துக்கட்டி அதுக்குண்டான பணங்களை உண்டு பண்ணி அவர்கள் எப்படி வாரார்கள் தெரியுமா? அந்த கந்தன் என்ற மந்திரி கட்டுடனே ஒன்று கூடி கும்பகோணம் நகர தேடி கொண்ட சேவகர்கள் காவலர்கள் சிறப்பாக வாரார்கள். 1000 பொன்பொருளை அழகாக எடுத்து கட்டி பெருமையுடன் வாரார்கள். பெருமை மாடு பிடிப்பதற்கு அந்த கும்பகோணம் சந்தை தேடி தஞ்சாவூர் கும்பகோணம் தானே வாரார்கள். பட்டவாறு சந்தை சரி தஞ்சாவூர் கும்பகோண சந்தை. ஆமா, அது பெரிய சந்தை. சரி, அங்க போனா தான் நல்ல நல்ல மாடுகளா பிடிக்கலாம். ஒரு மாதிரி மாடு பிடிச்சா ஆகுமா? சரி, ஆகாது. வண்டியை இழக்க வேண்டாமா? ஆமா. அப்ப எங்க பார்த்து போனோம்? நேரா வடக்க பார்த்து போனோம். கைத்தாறுல இருந்து கோயில்பட்டி, மதுரை, தஞ்சாவூர் அப்படி
போய் வேண்டியதான். ஏன் நீங்க அங்க போயிருக்கீங்களா? அங்க மாடு பிடிக்க போயிருக்கும் தஞ்சாவூருக்கு. அங்க போயா? ஆமா. ஏ அப்பா, வண்டி மாடு வாங்க, காளை மாடு. உடனே மந்திரியோடு கந்தன் என்ற மந்திரி, ஆமா, காவலர்கள் சேவகர்கள் சரி ஒன்றாக கூடி உடனே மாடு பிடிக்க புறப்பட்டார்கள். சரி, அந்த காலத்துல பூரா நடதானம்மா. ஆமா, அந்த காலத்துல பஸ்ஸுகள் வண்டிகள் கார்கள்லாம் இல்ல இல்லையா? கிடையாது. பொங்கலுக்கு அரிசி கொண்டு ஆமா பொன்பொருள் எடுத்து கட்டி கந்தன் என்ற மந்திரியை முன்ன விட்டு ஆமா காவலர்களும் சேவகர்களும் சரி ஒன்று கூடி அவர்கள் எங்க வாரார்கள் தெரியுமா? எங்க மாநகர்களாந்து கட்டப்பொம்மழையும் காவலரும் சேவகரும் கந்தன் என்ற மந்திரி எங்க எங்க வாரா எத்தோரு காவலர் நாளை அட்டம் முத்தூர் வீட்டு நாயகர்கள் வாரா கோவில் பட்டி தான் கடல் கோவில் பட்டி எல்லை சாத்தோரு பாவை ஊடு சாத்தோரு தான் கடல் மதுரை மன்னக்காரர்கள் வாரார் மதுரை மாநகராதிகளை சுக்கர் மீனாட்சி ஆடிமணியும் காவலரும் சேவகரும் கந்தன் என்ற மந்திரி மதுரை மாநகரை வீட்டு மன்னவர்கள் ஒன்று தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூர் தானே வந்து சேர்ந்தார். தஞ்சாவூர் கும்பகோணம் சந்தைக்கு வந்து சேர்ந்தார்கள். உடனே சரி எல்லாரும் சாப்பிட்டு ஆமா இளைப்பாரி சரி மெல்ல மெல்ல பதறாம செதறாம மாடு பார்க்கணும். ஆமா, ஒரு மனிதனுக்கும் மாடு வாய்க்கிறது சரி, மனைவி வாய்க்கிறது ஆமா, மனை வாய்க்கிறது சரி, இந்த மூணு மெயின் அப்படிதானையா? ஆமா, மாடு மனைவி சரி மனை. ஆமா, இந்த மாடு பிடிக்கிறது ரொம்ப சாக்கிரதையா பிடிக்கணும். ஆமா, சில மாடு வெறுவாக்கட்ட மாடை பிடிச்சு ஒன்ன மாதிரி கலஞ்சிட்டு நடக்க கூடாது. சரி, நல்ல மாடா பிடிக்கணும். ஆமா, சாப்பாடுகள்லாம் முடித்து பந்தி போசனங்கள் அருந்தி சரி பதறாம இருந்து அந்த கும்பகோணம் சந்தைக்குள்ளே நுழைந்தார்கள். ஆமா, கும்பகோண சந்தையிலே கந்தன் என்ற மந்திரி ஆமா சேவகர்கள் காவலர்கள் அப்படியே தேடி அலைந்து அந்த 7 உருள வண்டிக்கு சரி எருமக்கிடாக்கன் 14 தயார் செய்தார்கள். என்ன அம்மாளுக்கு கொடிமரம் வெட்டணும் இல்லையா? ஆமா, கோபுரங்கள் கட்டுமா நடந்துகிட்டு இருக்கு. அம்மாளுக்கு என்ன என்ன ஏற்பாடுகள் நடக்கும் அத்தனை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, கொடிமரம் ஒண்ணுதான பாக்கி. அந்த கொடிமரத்தை வெட்டினா தானே அம்மாவுடைய திருவிழா நடக்க முடியும். ஆமா, தேர் திருவிழா நடத்தணும் இல்ல அம்மா? ஆமா, அதுக்காகத்தான் அம்மா மாடு பிடிக்காங்க. சரி, அங்க என்ன மாடுகளை பிடித்தார்கள்? அந்த ஆண்டவன் கும்பகோண சந்தையிலே என்ன மாடுகள் பிடித்தார்கள்? மாடுகளை பிடித்தார்கள். காரிகீடா கருப்புகீடா காரிக்கிடா கருப்புகீடா அங்க கருங்க
கிளி கொம்பு வாழாரி செங்காரோடு நெத்தி சொட்டி பூவாடு நேர்மையாக மாடுகளை காவகரம் சேவகரம் எம்மக்கட்டுடனே பிடித்தார்கள் 7 உருள வண்டிக்கு 7 உருள வண்டிக்கு அங்க எருமட்டு